கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி புரிஞ்சுக்கங்க. அரசியல பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரைக்கும் அதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து கொடுக்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுலேருந்து ஏதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. ஆட்சியில் பங்கெடுப்பது என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்திற்கு ஒத்து வராது. ஆகவே மற்ற கட்சிகளோடு அதிமுக கூட்டணி அமைக்கும், தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி மற்ற கட்சிகளுடைய எண்ணங்களை, மற்ற கட்சிகளுடைய கோரிக்கைகளை, மற்ற கட்சிகளுடைய வேண்டுகோளை செவிசாய்த்து கேட்கின்ற ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும். அதைத்தான் அதிமுக செய்யுமே தவிர, திமுக போல் அவர்களை பயன்படுத்தி ஆட்சி அமைத்து விட்டு பிறகு அந்த கட்சிக்காரர்களை கூட கொடியேற்ற விடாமல் பார்த்து கொள்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. ஆகவே அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற அத்துணை கட்சிகளின் சார்பாக அதிமுக ஆட்சி நடத்தும். ஆனால் அந்த ஆட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். இதைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது கூட்டணி ஆட்சி என்கின்ற பொய்க்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இபிஎஸ் என்பது குறித்து தான். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து அறிவித்த பிறகு தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தரப்பினரும் ஒரு பொய்யை திரும்ப 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 பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த பொய் என்னவென்றால், தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி என்பதற்கு அதிமுக சம்மதித்து விட்டது என்பதுதான் அந்த பொய். இந்த பொய்யை ஏதோ அதிமுகவிற்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய திமுக மட்டும் இங்கே சொல்லவில்லை. திமுகவோடு கூட்டணியில் இருக்கின்ற ஒரே பாவத்திற்காக இந்த பச்சை பொய்யை திமுக கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தை, மதிமுக என்று அனைத்து கட்சியினரும் இந்த பொய்யை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, இவர்களுக்குத்தான் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே நடுநிலையோடு இருக்க வேண்டிய அத்துணை ஊடகங்களும் தொடர்ந்து இந்த பொய்யை பேசுவதற்கு களம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. களம் அமைத்து கொடுத்து கொண்டு இருப்பது சில ஊடகங்கள் என்றால், சில ஊடகங்கள் சேர்ந்து கொண்டு அந்த பொய்யை பேசுகிறது. குறிப்பாக சன் டிவி குணசேகரனுக்கெல்லாம் என்னதான் ஆனதென்று தெரியவில்லை, அவரெல்லாம் இந்த பொய்யை திரும்ப 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 பேசுகிறார். குறிப்பாக வந்து பேசுபவர்கள், அந்த விவாதத்தில் பேசுபவர்கள் அதை கடந்து சென்றாலும் அவர் அந்த கேள்விக்குள் சுற்றி கொண்டே இருப்பார். அவர்கள் தானே சொன்னார்கள், எடப்பாடி அதற்கு மறுப்பு சொல்லவில்லையே என்றெல்லாம் அந்த கேள்வியை மீண்டும் 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 ஏற்படுத்தி இந்த குழப்பத்தை இங்கே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களை பயன்படுத்தி, சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இங்கே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு பெரிய கும்பல் இங்கே தங்கள் வாய்களை வாடகைக்கு விட்டு கொண்டு அலைகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பொய்யை கட்டமைத்ததன் விளைவாக கடந்த சில நாட்களாக மக்கள் மத்தியிலே ஒரு சிறிய ஒரு குழப்பம், ஒருவேளை கூட்டணி ஆட்சி என்பதற்கு அதிமுக சம்மதித்து விட்டதோ என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அதிமுக நிர்வாகிகளுக்கோ அதிமுக தொண்டர்களுக்கோ அதிமுகவினுடைய தலைமையினுடைய நிலைப்பாடு குறித்து நன்றாக தெரியும். அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 இங்கே தேர்தலை சந்திக்கும். அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகள் இங்கே வெற்றி பெறும். அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி இங்கே நடக்கும். ஆனால் அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்பதற்கும் கூட்டணி மந்திரி சபை என்பதற்கும் இங்கே நிறைய வேறுபாடு இருக்கிறது.
இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் அவர்களெல்லாம் திட்டமிட்டே அதிமுகவை பலவீனமாக காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொய்யை இங்கே பேசிக்கொண்டு இருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலிருந்து சில காரணங்களுக்காக வெளிநடப்பு செய்துவிட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பில் மிக தெளிவாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். செய்தியாளர்கள் நேரடியாக அந்த கேள்வியை கேட்டார்கள். 2026 கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரே என்று அவர் நெத்தியடி பதிலாக சொல்லிவிட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு முறைக்கு இருமுறை அவர் திருப்பி சொன்னார், இங்கே எங்களுடைய அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆனால் அதிமுக தான் அமைச்சரவையை ஏற்படுத்தும். அதாவது கூட்டணி என்பது தேர்தல் களத்தை சந்திப்பதற்கும் அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சியை அமைக்க வேண்டிய அந்த தகுதியை, ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை பெறுவதற்கும் தான் இந்த கூட்டணி என்பது. ஆனால் அதிமுக தான் 2026 இங்கே வழக்கம் போல் தன்னுடைய அமைச்சரவை ஏற்படுத்தி இந்த தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். இனி இங்கே இருக்கின்ற ஊடகங்களுக்கும் ஊடகங்களில் பேசுபவர்களுக்கும் வேறு ஒரு பொய்யை எங்கேயாவது நோண்டி எடுப்பார்கள். அதை வைத்து அடுத்த பொய் வரும் வரை இவர்கள் இதை பேசுவார்கள். இதுதான் இவர்களுடைய வாடிக்கை. ஆகவே இந்த காணொளி மூலமாக நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, உங்களிடம் வைக்கின்ற ஒரே வேண்டுகோள் என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளில் ஆகப்பெரிய கட்சி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தை அதிக முறை ஆண்ட கட்சி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திமுகவை வீழ்த்துகின்ற சக்தியை பெற்ற ஒரே கட்சி. ஆகவே அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில், திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தில் எவரெல்லாம் அதிமுகவோடு சேருகிறார்களோ அவர்களை அதிமுக சேர்த்து கொள்ளும். அவர்கள் அனைவரோடும் தேர்தலை சந்திக்கும். அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி இங்கே அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றும், தேசிய அளவில் அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் அது அழைக்கப்படும். அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார்களே தவிர, கூட்டணி அதாவது அமைச்சரவையில் மற்ற கட்சிகள் இடம்பெறும் என்று அவர் சொல்லவில்லை. அப்படி அவர்கள் சிந்தனையிலும் இல்லை. அதுதான் உண்மை. ஆகவே எந்த குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே ஆட்சி அமைக்கும். ஆட்சியில் பங்கெடுப்பது என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்திற்கு ஒத்துவராது. ஆகவே மற்ற கட்சிகளோடு அதிமுக கூட்டணி அமைக்கும், தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி மற்ற கட்சிகளுடைய எண்ணங்களை, மற்ற கட்சிகளுடைய கோரிக்கைகளை, மற்ற கட்சிகளுடைய வேண்டுகோளை செவிசாய்த்து கேட்கின்ற ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும். அதைத்தான் அதிமுக செய்யுமே தவிர, திமுக போல் அவர்களை பயன்படுத்தி ஆட்சி அமைத்துவிட்டு பிறகு அந்த கட்சிக்காரர்களை கூட கொடியேற்ற விடாமல் பார்த்து கொள்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. ஆகவே அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற அத்துணை கட்சிகளின் சார்பாக அதிமுக ஆட்சி நடத்தும். ஆனால் அந்த ஆட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். இதைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் எல்லோரும் 2026 திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தும் பொறுப்பை, அந்த கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். நன்றி, வணக்கம்.